பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகத்தின் விடிவெள்ளியாய் அவதரித்த எங்கள் தலைவனே, முதல்வனே, முதல் பொதுக்குழு கூட்டம் வெற்றியடைய எங்கள் மனமுவந்த வாழ்த்துக்கள். டாக்டர் டி. கே. பிரபு, மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றிக் கழகம், சிவகங்கை கிழக்கு மாவட்டம். தாவேக பொதுக்குழு கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அதில் நிறைவேற்றப்பட இருக்கும் தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், மிக முக்கியமான கூட்டம் இந்த கூட்டம். என்ன மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட இருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யும். பலா தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கப்பட்டு 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் நடக்கிறது. பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம், இந்த கூட்டம் முறையாக இன்றைய தினம் நடைபெறவிருக்கிறது. திருவான்மியூரில் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்திற்காக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் முன்கூட்டியே காலை 6:30 மணிக்கே இங்கு வந்துவிட்டார். பனையூரில் நீலகிரியில் அவர் வீட்டிலிருந்து இங்கு வந்துவிட்டார். இந்த சூழ்நிலையில் தான் பொதுக்குழு கூட்டம் 10 மணிக்கு சரியாக தொடங்குகிறது. முறையாக பொதுக்குழு உறுப்பினர்கள் 2150 பேர்களுக்கு 15 தினங்களுக்கு முன்பே அவர்களுக்கான அழைப்புதல் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடையாள அட்டை வைத்திருக்கும் அழைப்புதல் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதாவது முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் அனைவர் மத்தியும் ஒரு எதிர்பார்க்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது அப்படின்றத எல்லாருமே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் 15 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறார்கள். இதில் 5 தீர்மானங்கள் விஜய் கட்சியின் தலைவர் விஜய் அவர்களே நேரடியாக டிக்டேட் செய்கிறார். குறிப்பாக மத்திய மாநில அரசுக்கு எதிராக இதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறது. தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதே போன்று 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, அதே போன்று இருமொழி கொள்கை பிரச்சனை உள்ளிட்ட தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் அதாவது மத்திய மாநிலத்துக்கு எதிராகவும், குறிப்பாக இதில் 5 தீர்மானங்கள் விஜய் அவர்களை டிக்டேட் செய்திருக்கார் என்று கூறப்படுகிறது. இதனையொட்டி பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் என்ன பேசப் போகிறார் அப்படின்றதையும் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு கட்சியின் வளர்ச்சி குறித்து பேசப்படுகிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கட்சிக்கு அடித்தளமே தொகுதிக்கான ஒவ்வொரு தொகுதியிலுள்ள பூத் கமிட்டி தான். ஏற்கனவே கடந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார். அதற்கான மாநாடு தேதி எப்போது அப்படின்னு ஒரு தொகுதிக்கு 69 பூத் கமிட்டிகள் தேவைப்படுகிறார்கள். 234 தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகம் நியமிக்கப்பட்ட சூழ்நிலை பூத் கமிட்டி மாநாடு ஒன்று நடைபெறவிருக்கிறது. அந்த மாநாடு எந்த ஊரில் நடைபெறுகிறது என்பதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கிறது. அதே போன்று விஜய் கட்சி அவருடைய நடித்து வரக்கூடிய கடைசி படமான ஜனநாயகன் படத்தினுடைய நிறைவு பகுதி நடைபெற்றது. ஏப்ரல் மாதத்தோடு நிறைவு பெற்ற பிறகு ஜூன் மாதத்திலிருந்து அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதுக்கான தேதியும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, இன்னும் சற்று நேரத்தில் தாவேக பொதுக்குழு கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் அதில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன, விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது பற்றிய விவரங்களை பதிவு செஞ்சீங்க. விவரங்களுக்கு நன்றி முருகேசன். சென்னை திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேக பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் காலையிலேயே நிகழ்வு நடைபெறும் இடத்திற்கு சென்றிருக்கிறார். கட்சி நிர்வாகிகள் அடையாள அட்டையை காண்பித்த பிறகு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். விஜய் என்ன பேசப் போகிறார், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட போகின்றன, தாவேகவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு என்னவாக இருக்கப் போகிறது, 2026 தேர்தலை எதிர்கொள்ள தாவேகவின் வியூகம் என பல கேள்விகள் எழும் நிலையில் இன்றைய பொதுக்குழு கூட்டம் மிகவும் கவனம் பெற்றிருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தாரக மந்திரத்தோடு தமிழகத்தின் விடிவெள்ளியாய் அவதரித்த எங்கள் தலைவனே, முதல்வனே, முதல் பொதுக்குழு கூட்டம் வெற்றியடைய எங்கள் மனமுவந்த வாழ்த்துக்கள். டாக்டர் டி. கே. பிரபு, மாவட்ட செயலாளர், தமிழக வெற்றிக் கழகம், சிவகங்கை கிழக்கு மாவட்டம்.